இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் அது இயேசுவா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த நாளிலே, குறிப்பாக இந்த மே மாதம் இந்த 20ஆம் நாளின் புதன்கிழமையின் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் வழியாய் உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு கொடான கொடி நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் மாறாதவர், அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் நம்முடைய ஆயுசு நாட்களிலே இந்த ஒரு புதிய நாளையும் புதிய வாக்குத்தத்தங்களினால ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நம் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்ய மோகம் என்கிற ஏரியின் அருகே முகாமிட்ட பொழுது இஸ்ரவேலருக்கு எதிராக போர் செய்ய திட்டம் தீட்டினார்கள். அதே போல யெசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிட்டேன், திடன்கொள், தைரியமாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இந்த நாளிலே நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லா சூழலிலும் நம்மை ஏந்தி தாங்கி நம்மளை தப்புவித்து இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின தேவன் இனி வரும் நாட்களில் கூட அவருடைய கிருபை எப்போதும் நம்மளோடு கூட, நம் ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற விசேஷமான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலே அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவதாக. குறிப்பாக இதை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷமும் நிறைந்து காணப்படுவதாக. குறிப்பாக இந்த நாளிலே கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் தாமே நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.